பாலஸ்தீன வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ரியாத் அல் மாலிகி வெளிவிவகார அமைச்சில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஒன்றிணைந்து ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டனர். Our support for the state of Palestine has been very strong. பல வருடங்களாக இலங்கை பாலஸ்தீனுக்கு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது. நெருங்கிய உறவுகளும் நம்பிக்கையுமே இலங்கையின் வெளிநாட்டுக் கொள்கையாக அமைந்துள்ளது. சுயாதீன அரசாங்கத்தை அமைப்பதற்கு பாலஸ்தீன மக்கள் மேற்கொள்ளும் முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குவது இந்த கொள்கையில் ஒரு அங்கமாகும். இதன்போது பாலஸ்தீன வெளிவிவகார அமைச்சரும் கருத்து வெளியிட்டார். இலங்கைக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையிலான உறவை நாங்கள் வரவேற்றோம். இலங்கை உள்ளிட்ட சில நாடுகள் மாத்திரமே பாலஸ்தீனம் குறித்த கருத்துக்களையும் நடவடிக்கைகளையும் மாற்றமேதுமின்றி முன்னெடுத்தன. பாலஸ்தீனில் சமாதானம் மலர வேண்டும் என்பதற்காக முன்னின்றார்கள். இலங்கை மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவிக்கவே நாங்கள் இங்கு வந்தோம். இரண்டு நாடுகளும் சில விடயங்களை ஒரே கோணத்திலேயே அவதானிக்கின்றது. இவைதான் எமது நெருங்கிய உறவுகளுக்கு முக்கிய காரணங்களாகும். மக்களின் மேம்பாட்டுக்காக இரண்டு நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தயார். Ready to work in cooperation and in coordination for matters that will serve the interests of both peoples.